Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்கிற 20வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வர்ஸ் எம்ஐ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மும்பைல நடக்கிறதுல இது வந்து 2வது மேட்ச். ஓகே, இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாயிண்ட் டேபிள்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சிபி 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 1 மேட்சஸ் லாஸ் ஆகி பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போது நிலைமைக்கு 2வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் பிளே பண்ண 4 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ், அதுவும் ஹோம்ல நடந்த மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 மேட்சுமே லாஸ் ஆகிட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்ப இருக்க நிலைமைக்கு 8வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம மேட்சை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வான்கடே ஸ்டேடியம் மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ஃப்ரெண்ட்லி, அது ஃபாஸ்ட் பவுலர் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல நடந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாவே கொடுத்துருந்தாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 200+ ஸ்கோர் அடிச்சாவே சேஸ் பண்ண டீம் ஈஸியா வந்து அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே அப்படிதான். சென்னையில கூட 190+ ரன் அடிச்சாவே ஈஸியா கொண்டு வந்துடுறாங்க, ஸ்கோரை கொண்டு போயிடுறாங்க. பட் மும்பையில மட்டும்தான் லோவஸ்ட் ஸ்கோரா வந்து இருந்திருக்கு இந்த சீரீஸ்ல விளையாண்ட மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் 126 ரன்ல சம்திங்ல மேட்சை வந்து சுருட்டாங்க. மும்பை அவங்களுக்கு ஃபேவரா கொண்டு போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க, அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமான டாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் நல்லாவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். அதுல இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160+ ரன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ற டீமுக்கு வின்னிங் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. காரணம், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும் போது அந்த நியூ ஃபேக்டர்ல இருக்கிறனால பவுலர்ஸ் சரியா பால் கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறனால டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஸ் பண்ற டீம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப் நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் வந்து இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு பெரிய அமௌண்ட் வின் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸல் 11 ஆப் பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஸ்மால் லீக் மட்டும் இல்லாம கிராண்ட் லீக்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 10.5 லட்சம் அப்படிங்கிறது இந்த மேட்சஸ்க்கான கிராண்ட் லீக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுக்காங்க. ஒவ்வொரு மேட்சஸுக்கும் இந்த ஃப்ரீ கிவ்வே அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்வேல ஃப்ரீயாவே டீம் மேக் பண்ணிக்கலாம், காசு நீங்க பே பண்ண தேவையில்ல. கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல 100% GDS GST ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 30 செகண்ட்லயே உங்களால மணியை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ், அந்த ஃப்ரீ கிவ்வேஸா இருக்கட்டும், மினி கிராண்ட் லீக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துரும். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 119 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 54 மேட்சஸும், பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 65 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 235 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் KKR 67 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. இப்போ அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 176 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 74 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 53 விக்கெட்டும், ஸ்பின்னர் 21 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் அந்த 5 T20ல 53 விக்கெட்ஸ்ங்கிறது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து
எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்னு. அடுத்த ஹெட் டு ஹெட் லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல 8 மேட்சஸ் வந்து ஒரு ஆளா பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்சஸும் ஆர்சிபி 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற அளவுக்கு ஆர்சிபி வந்து டாப் ஆர்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த 2 டீம் இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல அதாவது 12 பேர் கொண்ட டீம்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சிபில பிரிட்சார்ட், விராட் கோலி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேவிட் படிக்கல் தான் 1 டவுன் பொசிஷன்ல வந்து வராரு. அஜித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ரஷிக் சலாம், புவனேஸ்வர் குமார், ஆசில் வுட், யாஸ் தயால். ஸோ இதுதான் ஆர்சிபியோட 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பிளேயர் ரஷிக் சலாம் உள்ள வராரு. டேவிட் படிக்கலுக்கு பதிலா அவர் வந்து உள்ள வந்துடுறாரு. பாருதான் மும்பை. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா வந்து பிளே பண்ண கிடையாது. ஸோ சும்மா சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச் ரோஹித் சர்மா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பிளே பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கில்டன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் ஸ்டார்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், விக்னேஷ் புது. ஸோ இதுதான் மும்பையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இன்கேஸ் ரோஹித் சர்மா அந்த மேட்ச் இல்லை அப்படின்னா நமன்தீர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து 1 ரன் 1 செகண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அவர் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. தீபக் சஹர் 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் ஸ்டாண்டர் கூட வந்து மினிமம் 3 அதிகபட்சம் 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. காரணம் ஆப்போனன்ட் டீம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா தான் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் ஸ்டாண்டர் கூட ஒரு மினிமம் 3 ஓவர்ல 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஹர்திக் பாண்டியா மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் அஸ்வினி குமார், விக்னேஷ் புதூர் இவங்க 2 பேர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வில்ஜாக்கு இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அந்த 2 மேட்சுமே பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. இந்த மேட்சும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. 6 பவுலர்ஸ் வச்சு அவங்க பவுலிங்கை முடிச்சிருவாங்க. அடுத்ததா ஆர்சிபில 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த 5 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதுல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு மினிமம் 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் குர்னல் பாண்டியா இருக்கிற ஓவர் 2 ஓவரை கம்மி பண்ணிட்டு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு 2 இருந்து ஒரு 3 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த வெனுல லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மும்பைக்கு எந்த மாதிரி ஃபேவரா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க அந்த 5 பிளேயருமே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. இதுல பெருசா ஸ்கோர்ஸ் வந்து யாரும் பண்ணல. ரிக்கில்டன் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா, ஆண்ட்ரூ ரசல்ட்ட விக்கெட் வந்துட்டாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் வந்துருக்காரு. வில் ஜாக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலர் வந்து டாமினேட் பண்றாங்க. ஸோ கம்மியான ஸ்கோர் அப்படிங்கும் போது டாப்ல இருக்க 4 பேர்ஸும் வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. இதுல மும்பைக்கு யாருக்கு நல்லா விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் போல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. தீபக் சஹர் 2 ஓவர்ல 2 விக்கெட். அஸ்வினி குமார் 3 ஓவர் போல் பண்ணி 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போல் பண்ணி 1 விக்கெட். விக்னேஷ் புதூர் 2 ஓவருக்கு 1 விக்கெட். ஸ்டார்னர் 4வது ஓவர் போல் பண்ணி 1 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்க இருக்க அந்த 6 பவுலர்ஸ்க்குமே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த வேணுல. ஸோ ஹோம் வேணுங்கிறனால மும்பைக்கு வந்து கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்க போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துறோம். மும்பைல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட். கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயருமே வந்து ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா சேம் இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்தா ஆகணும். அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸோ எப்ப யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. சூரியகுமார் யாதவ்னா அவர் அடிக்கிற முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லா பாலுமே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. 10 பால் 25-30 ரன் அடிச்சுட்டு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அவர் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர். இந்த வெனுவிலையும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ அதனால ஒரு போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர். ரிக்கில்டன் ஸோ அவர் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெனுல சிங்கிள் மேனா மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த வெனுல அவருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்திருக்கு செகண்டா பேட் பண்ணும்போது. ஸோ ரிக்கில்டன் டாப் ஆர்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா கம்பேர் பண்ணும்போது ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் டாப் ஆர்ல வந்ததுனால ஸோ ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல செகண்டா ஒரு பேட் பண்றாருன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஹர்திக் பாண்டியா
ஸோ இவர் வந்து மினிமம் 3 ஓவர் அவர் விக்கெட்டிங் ஆப்ஷனை பார்த்துட்டு 4 ஓவருமே இவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் டெத் ஓவர்லயும் இவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ல நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி டெத் ஓவர்ல கூட அவர் பவுலிங் ஸ்டேபிள் பண்ணிட்டு பவுலிங் வந்து பண்ணிடுவாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாரு அப்படின்னா ஒரு 20 இருந்து 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஸ்மால் லீக் ட்ரை பண்ண ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது டாப்ல இருக்க 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. அண்ட் நமந்தீர் ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்ல, அதனால ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. ஸோ பேட்டிங் பண்ணாரு, நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாரு. ஓகே, பட் இந்த மேட்ச் ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு, அதுக்கப்புறம் திலக் வர்மா எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமந்தீர் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அவற்றை எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமந்தீர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீபக் சகர் ஸோ இந்த வெனுல நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் தீபக் சகரை பொறுத்த வரைக்கும். ட்ரெண்ட் போல் ஸோ போத் இன்னிங்ஸ்ல இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ட்ரெண்ட் போல்ட. ஸோ ட்ரெண்ட் போல்டுக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஹை பர்சன்டேஜ்ல இந்த 4 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. இந்த 2 பிளேயர்ஸ்ல தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. நமந்தீர் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல ரோஹித் சர்மா ஸோ ரோஹித் சர்மா இப்போ ரீசெண்டா வந்த 4 மேட்சஸ்லயுமே 3 மேட்ச் பிளே பண்ணா ஒரு மேட்ச் பிளே பண்ணல. பட் அந்த 3 மேட்ச்லயுமே பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல, வெரி ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் கூட இப்போ உங்களை வந்து பிக் பண்ணல. ஸோ லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாதனால சொல்லியிருக்கலாம். இந்த மேட்ச் பிளே பண்ணாங்கன்னா மினிமம் ஒரு 20% இந்த அளவுக்கு தான் உங்களை பிக் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யாருமே பிக் பண்றது கிடையாது. ஸ்மால் லீக்ல அவரை ரிஸ்க் எடுத்து அவரை பிக் பண்ணாமே வெளியே தாழ்த்து தான் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இருந்து செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேட்ச் வந்து ஒஸ்டா பிளே பண்ணிட்டாரு, லாஸ் ஆயிட்டாங்க, 4 மேட்ச் லாஸ் ஆகி கடைசி இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாகணும். அப்படியே ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தார் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஸ்கோர் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு நீங்க ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒத்தமா பிளேயரா வந்திருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பில் ஜாக் ஒரு ஆப்ரேட் பவுலர். இந்த மேட்ச் வந்து அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா ஆப்னன்ட் டீம்ல யாருமே இல்ல. ஸோ இன்னிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் பொசிஷன்ல வந்து பேட்டிங் ஆட வர்றாரு. லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாரு ரோஹித் சர்மா இல்லாத காரணத்தினால. இப்போ ரோஹித் சர்மா இருந்துறாருன்னா 1 டவுன் பொசிஷன் வந்து வருவார். ஸோ அவர் பேட்டிங் ஆடல வந்தாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு 20 இருந்து 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேஸ்ல வந்து இருக்கனால மேட்சுக்கு மேட்ச் ஒரு 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு 20+, 25+ ஃபேண்டசி பாயிண்ட் போது டீம்ல கூட இந்த பேட்டிங் ஆர்டர் சேர்த்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கேச்சஸ் மூலமா வந்து ஒரு 16 போது கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வில் ஜாக் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வில் ஜாக் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்ணா 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா ஸோ திலக் வர்மா தான் ஒரு அடி விழுந்துட்டு இருக்குது. ஸோ பிளே பண்ண மாட்டார் இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் தேவையில்லாம அவரை வெளியே உட்கார வச்சிட்டாங்க. பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா ரிட்டர்ன் இருந்தாரு. பட் ஸ்கோர்ஸ் கொண்டு போகணும்னு நினைச்சு அவர் வெளியே உட்காந்து ஸ்டாண்டர்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அதுவும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. திலக் வர்மான்னு எடுத்துக்கிட்டாவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷனாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் வந்து பெரிய ஹிட்டிங்கோட ஆட மாட்டாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும், கடைசி உள்ள நிக்கணும் அப்படிங்கிற ஆடிட்டு இருக்கனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அதுக்கு தகுந்தாக்குள்ள ஆடி விக்கெட்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டேபிளா நின்று ஒரு ஸ்கோர்ஸை கொண்டு போயிருவாரு. பட் அந்த செகண்டா ஒரு பேட் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னா திலக் வர்மாக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டாண்டர் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட்ஸ் கிடைக்கலாம் இல்லையா, கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டாண்டர் ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்கலாம். அஸ்வினி குமார் ஒரு ஃபாஸ்ட் பால் லெஃப்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். நல்லாவே ஒரு பால் ஸ்விங் ஆகுதுங்க. இந்த வேணுலையும் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலருக்கு வந்து வெளியே போய் பிளே பண்ணதுலயும் நல்லாவே ஒரு பால் டேன் ஆயிருக்கு. ஸோ இந்த வெனுவுக்கு நல்ல சுட்டுமா பிளேயரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரா அஸ்வினி குமார் இருந்து 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். விக்னேஷ் புதூர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு.
அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும் விக்னேஷ் புதரை பொறுத்திருக்கும் இந்த மேட்சஸ். ஓகே, இப்ப இந்த லோ பர்சன்டேஜ்ல போத் நேஷனுமே இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நான் ரோஹித் சர்மாவுக்கு இந்த மேட்ச் ட்ரை பண்ண போறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஆர்சிபில ஹை பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப்சால், விராட் கோலி, ரச்சித் படிதர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜஸ் ஹசில்வுட். ஸோ இந்த 5 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. இதுல பிலிப்சால், விராட் கோலி தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிலிப்சால்ட்ட பொறுத்த வரைக்கும் வெரி குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறாரு. ஒரு 10 பால் பிடிச்சாலுமே ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சு 50+ ஃபேண்டசி பண்ணி ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ஸோ ஆஸ் பிலிப்சால்ட்டா இல்ல வேற இருக்க ஒரு பவுலர்ஸா அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்சால்ட் ஒரு சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு. இப்போ நியூ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாவே போதும், கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. அண்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றாரு. 1 or 2 கேச்சஸ் மேட்சுக்கு மேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கப்பாயினா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சாவே ஒரு 70ல இருந்து 75+ ஸ்கோர் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பிலிப்சால்ட்டுக்கு வந்து கிடைச்சிருது. ஆனா ஒரு பவுலர் ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பிலிப்சால்ட்டை நம்ம வந்து போத் இனிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து ஆகணும். ஏன்னா குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறாரு. அதை நல்லா மாட்டிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ பிலிப்சால்ட் இந்த மேட்ச் நீங்க போத் இனிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலி ஸோ ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. பர்டிகுலரா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆறாருங்க. அதுல இந்த மேட்ச் ஸ்டார்ட் அப் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து பவுல் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அஸ்வினி குமார் கூட சம்டைம் பவர் பிளேல கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப் பவர் பிளேல இந்த ஃபாஸ்ட் பால்ட்ட கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டாரு. பெரிய அக்ரெசிவ் ஆடாம பிலிப்சால்ட்டுக்கு ஒரு சிங்கிள் மேக் பண்ணி நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் விராட் கோலி இருந்து வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரச்சித் படிதார் ஸோ ஸ்பின்னர்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுறாருங்க. ஃபாஸ்ட் பால்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. இந்த மேட்ச் இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவர் வந்து ஒரு செகண்ட் டவுன் பொசிஷன்ல தான் வராரு. தேவ்டத் படிக்கலுக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் வர்றதுனால கண்டிப்பா ஒரு வர்ற டவுனுக்கு ஸ்பின்னர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. ரச்சித் படிதார் ஃபர்ஸ்ட் பால் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த மேட்ச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டன் 2ங்கிறது அதிகபட்சம் 3 ஓவர் வரைக்கும் கூட இந்த மேட்ச் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த 2 லெஃப்ட் ஹேண்டருமே டாப் ஆர்டர்ல வந்து இருக்கிற டாப் 6ல இருக்கனால இந்த மேட்ச் லியாம் லிவிங்ஸ்டன் மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஸோ இப்படி பேட்டிங்ல இருக்கும்போது ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுறாரு. கடைசி வரை நின்று பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஹசில்வுட் ஸோ இந்த வெனுவுக்கு ஏத்த பிளேயர்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெனுவுல நல்லாவே ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் இருக்கும். நல்லா பால் ஸ்விங் பண்ணி கூட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்டான பிளேயர் நம்ம ஹசில்வுட்டா தான் இருக்கும். நல்லாவே பாலை ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாரு. நல்லாவே டேன் ஆகும் அவர் பாலுக்கு. ஸோ அப்படிங்கும்போது பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹசில்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் இப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 25% கீழே இருக்காங்க. அதுக்கு மேல யாருமே பிக் பண்ண கிடையாது. அது கீழே தான் அவங்க எல்லாத்தையுமே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஃபீல்டிங் பண்றாங்க ஆர்சிபி அப்படிங்கும் போது அந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா அந்த ரன் அவுட், ஸ்டெம் பீட், இந்த கேச்சஸ் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல பயணிச்சது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் இவர் செகண்டா பேட்டிங் ஆர்டர் வரும்போது அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும், ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் ஸோ டிம் டேவிட்டை நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, போத் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்ப ட்ரை பண்றீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க.
சோ அதுவும் இல்ல. கடைசி ஒரு 3 ஓவர்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்ணாலும் சரி, அதுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. கடைசி கட்டம் இந்த 3 ஓவருக்கு வந்து கடைசி ஓவர்லயே ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சு மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து வேலையில கொண்டு போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது டிம் டேவிட் ஒரு சூப்பரான ஃபினிஷர்னே வந்து சொல்லலாம். கடைசி அந்த ஒரு 3 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தாராளமா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு 5 ஓவர் இருக்கும் போது 6 ஓவர் இருக்கும் போது பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் டிம் டேவிட் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் கடைசி கட்டம், ஸோ அவங்க எல்லாம் பேட்டிங்ல விக்கெட் வந்து டிம் டேவிட் வந்துருவாரு இப்ப கொடுக்கலாம் இல்ல. கடைசி வரையும் இவங்க நின்றுட்டு கடைசி வந்து ஒரு 2 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாருனாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும். குணல் பாண்டியா இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி வேணா போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இல்ல, ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கனால குணல் பாண்டியா சேம் இந்த மேட்ச் பவுல் பண்ணி பார்க்கலாம். அதுல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். குணல் பாண்டியாவை பேட்டிங் ஆர்டர் வராரு குணல் பாண்டியா அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வெனுவுல நிறைய மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு, பவுலிங்லும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் இருந்திருக்காரு, இந்த வெனுவுக்கு நல்ல ஆக்டான பிளேயராகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது குணல் பாண்டியாட்டு இந்த மேட்ச் ஃபேண்டசி வழியா அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல அடுத்ததா ரசிக் சலாம். ஸோ ரசிக் சலாமை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுவுல மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. பட் இந்த மேட்ச் ரசிக் சலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கன்னு பெரிய டவுட் தான். ஸோ ரசிக் சலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பேட்ல ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா புவனேஸ்வர் குமார் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்றாரு. இவரோட பவுலிங் ஆப்ஷனை டெத் ஓவர் வரையிலாம் கொண்டு போறது கிடையாது. அந்த ஸ்டார்ட் அப்ல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் 15 ஓவருக்குள்ளாரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் முடிச்சிடறாரு. ஒரு 4 ஓவருமே அந்த 15 ஓவருக்குள்ளாரே பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. இவரோட பால் நல்லாவே சூப்பரா பவுல் பண்றாரு, நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாரு புவனேஷ்குமார். பட் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிடுறாரு. அதுல பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. டாட் பால் அதுல கிடைச்சி ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எடுத்துடுறாரு புவனேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க புவனேஷ்குமார் இருந்து நான் 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பவுல்ல நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாஸ் தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரோஹித் சர்மாக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா ஃபாஸ்ட் பவுலர், பர்டிகுலர் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப வீக். வர பால்ல இப்ப அதிகமா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் அதிகமா விக்கெட் வந்திருக்காரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்ல பவர் பிளேலயும் யாஸ் தயால் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ரோஹித் சர்மாக்கும் யாஸ் தயாலுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல யாஸ் தயாலுக்கு பவர் பிளேயர் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, 5 ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள ரோஹித் சர்மா ஒரு 20-25+ ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட்ஸை வந்து எடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு யாஸ் தயால் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. யாஸ் தயால் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி. படிக்கல் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து குயிக் ஃபயரா வந்து பிளே பண்றாரு. மொதல் பால்ல நான் அடிச்சு தான் ஆடணும், விக்கெட் இழந்துருச்சு கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்னா அவர் பண்றது கிடையாது. நான் வெரி ஃபர்ஸ்ட் பால் தான் அடிச்சு தான் ஆடுவேன் அப்படிங்கிற ஆடுறாரு. அது ஒரு மேட்ச் கை கொடுக்குது, ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியா விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு போயிடுறாரு. இந்த மேட்ச் அதே ஃபார்ம்ல வந்து ஆடுறாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து படிக்கல்றது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கும் பிளே ஸ்டேஷன்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பாத்தீங்கன்னா தீபக் சகர், ட்ரெண்ட் போல், இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றாங்க. இதுல பர்டிகுலரா தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ட்ரெண்ட் போல்டுக்கு நீங்க போத் விஷயமா ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹசில்வுட் அண்ட் யாஸ் தயால் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்களுக்கு 1 or 2 எப்படி இங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் சரி டாப் ஆல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா அவரு கூட ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. ரிக்கில்டன் செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு ரிஸ்கா ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா
சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அது ஆர்சிபில கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற போது விராட் கோலி அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹசில் வுட் அவரு கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.